எல்லா அன்பான உள்ளங்களுக்கும் என் அன்பு கலந்த வணக்கங்கள். ஆயுர்வேத மருத்துவர் வைத்தியர் வீரா உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. ஐரோப்பியாவில் நடத்திய ஆய்வின் பிரகாரம் பை த நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹெல்த், பிறகு சைனாவில் அவங்க நடத்தின சிவே பிரகாரம் இன் 2022 கோவிட் வேக்சினுக்கு பிறகு, அதாவது யாருக்கு டயபெட்டிக் நீரிழிவு நோய் இருக்கோ, யாருக்கு ரத்த அழுத்தம் ஹைப்பர் டென்ஷன் பிபி இருக்கோ, யாருக்கு ஹை கொலஸ்ட்ரால் இருக்கோ, பிறகு யாருக்கு சிகேடி க்ரானிக் கிட்னி டிசீசஸ் இருக்கோ, அல்லது லீவர் சம்மந்தப்பட்ட டிசீஸ் இருக்குதோ, அல்லது லங் சம்மந்தப்பட்ட ரெஸ்பிரேட்டரி சம்மந்தப்பட்ட உங்கள் நுரையீரல் சம்மந்தப்பட்ட நோய்கள் இருக்கோ, அவங்கெல்லாம் ரொம்ப சீரியஸான நிலைமைக்கு போயிட்டு இருக்காங்க. அவங்க இடையில மார்டலிட்டி ரேட், டெத் ரேட் அதிகரித்து கொண்டே போகுது. அப்போனா அவங்களுக்கு நிறைய பேர் இறந்து விடுறாங்கன்னு அர்த்தம். ஓகே, ஸோ இது என்ன காரணம்னாக்கா, ஒன்றாவது ஒன்று நன்றாக நீங்கள் புரிஞ்சுக்கொள்ளணும். இந்த நோய் எதிர்ப்பு ஊசி அல்லது நோய் தடுப்பு ஊசி போட்ட பிறகு நம்மளுடைய நோய் எதிர்ப்பு சக்தி குறைஞ்சி விட்டது. நம்ம இம்யூனிட்டி சிஸ்டம் பாதிக்கப்பட்டுருச்சு. மாதிரி உங்களோட நோய் தடுப்பு சக்தி ஸ்ட்ராங்காக இல்லை. அதனால தான் உங்களுக்கு எளிதில் சளி, காய்ச்சல், இருமல் இதெல்லாம் வந்துக்கிட்டு இருக்கு. ஓகே, தொற்று நோய் எளிதில் நம்மளை தாக்கிறது. ஸோ நீங்கள்லாம் கொஞ்சம் கவனம் எடுக்க வேண்டும். பிறகு உங்களோட ரத்த ஓட்டமும் சீராக இருக்காது. பிறகு ட்ரோம்போசிஸ், ரத்தம் சீக்கிரம் உறைஞ்சி விடும். ஓகே, ஸோ இதெல்லாம் நீங்கள் கருத்தில் கொண்டு உங்கள் உணவு முறையில் தயவுசெய்து மாற்றங்கள் செய்யுங்க. சாப்பிட்ட போல் சாப்பிட முடியாது. எது ஆரோக்கியமானது, இயற்கையான உணவை அதை மட்டும் உட்கொள்ளுங்க. பிறகு பானங்கள்லையும் முடிஞ்ச அளவுக்கு ரொம்ப அதிகமாக டீ, காஃபி குடிச்சிங்கனாக்கா அதையும் குறைச்சி கொள்ளுங்க. பிறகு ஆல்கஹால், ஸ்மோக்கிங் பழக்கம் இருந்துச்சுனாக்கா அதையும் குறைச்சி கொள்ளுங்க. முடிஞ்சால் நிப்பாட்டி விடுங்கள், இன்னும் நல்லது. பிறகு உடல் பயிற்சி மிக மிக அவசியம். ஸோ உடல் பயிற்சிகளை நிச்சயம் செய்யணும். ஏன்னாக்கா இது அவங்க ஆய்வின் பிரகாரம் 34 வயதிலிருந்து 50 வயது உடையவர்களை ஆய்வு செய்யும்போது அவங்களிடையில 100% இன்க்ரீஸ் இன் மார்டலிட்டி ரேட். அதனால தான் நம்ம அடிக்கடி கேள்விப்படுறோம், அவங்களுக்கு ஸ்ட்ரோக் வந்துருச்சு, அவங்களுக்கு ஹார்ட் அட்டாக் வந்துருச்சு, அவங்க இறந்து போயிட்டாங்க. பிறகு பொது மருத்துவமனையிலும் சரி, ஜிஹெச்சில் அல்லது தனியார் மருத்துவமனையிலும் சரி, பேஷண்ட் அதிகரித்து கொண்டே போவதை நீங்கள் உங்கள் கண் கூட பார்க்கலாம். ஓகே, பிறகு நிறைய இறப்புகள் ஏற்பட்டு கொண்டு வருகிறது. அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் அவங்களோட நோய் ரொம்ப சீரியஸாக ஆகிக்கொண்டு போகிறது. ஸோ இதில் கருத்தில் கொண்டு உங்கள் உடல் ஆரோக்கியம் மீது அதிக கவனம் செலுத்துங்கள். ஸோ சொன்ன மாதிரி இந்த 3 இதை நீங்கள் கடைப்பிடிச்சாகணும். உங்கள் மருந்து மாத்திரைகளை வேலைக்கு வேலை எடுத்துக்கொள்ளுங்கள், அலட்சியப்படுத்தாதீங்க. பிறகு உடல் பயிற்சி அவசியம். ஒரு அரை மணி நேரமாவது ஒதுக்கி ஏதாவது ஒரு உடல் பயிற்சி செய்யுங்க. பிறகு உங்கள் உணவு முறைகள், பான முறைகளில் மாற்றங்கள் செய்யுங்க. ஸோ இது மூலமாக அந்த நோய் மோசமடையாமல் ரொம்ப சீரியஸ் ஆகி நம்மளுக்கு பல வகையான பாதிப்புகளை உண்டாக்காமல் நம்ம தடுக்கலாம் அல்லது தவிர்த்து கொள்ளலாம். ஓகே, நன்றி, வணக்கம். மீண்டும் சந்திப்போம்.